திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு. அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா காய்கறி கடையாக போய் வாங்குறது. கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. நடிகரும் சமூக ஆர்வலருமான ராகவா லாரன்ஸ் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல வரப்போற திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரா அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாராலும் கேட்கப்பட்டிருந்தது. அதுவும் அவர் பேசின அந்த பேச்சும் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டா இருந்தது. ஜூன் 11ஆம் தேதி தன்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு அறிவிக்க போறதா லாரன்ஸ் மாஸ்டர் சொன்னப்போ ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் உற்று நோக்க ஆரம்பிச்சிச்சு. அவரு தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் சார்பா அரசியல்ல நிக்க போறாரா, இல்ல அண்ணாமலையின் புதிய இயக்கத்தோட இணைய போறாரா, இப்படி எக்கச்சக்கமான யூகங்கள் கிளம்பிச்சு. இது எல்லாத்துக்கும் இப்போ ராகவா லாரன்ஸ் முற்றுப்புள்ளி வச்சு தன்னோட இறுதி முடிவை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. அவரு என்ன சொன்னாரு, திருச்சி கிழக்குல போட்டியிடுறாரா இல்லையா, அவரோட அரசியல் பின்னணி என்ன, இதை பத்தி இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முதல்ல இந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட், ஏன் ராகவா லாரன்ஸ் பேரை இதுல லிங்க் பண்ணாங்க அப்படிங்கறத பார்ப்போம். தமிழக அரசியல் களம் இப்போ பயங்கர சூடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் தங்களோட பலத்தை நிரூபிக்க ஆளுங்கட்சின்னு எதிர்கட்சின்னு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு தொகுதியில களமிறங்க போறாரு. அதுவும் ஒரு பெரிய அரசியல் கட்சியோட ஆதரவோட நிக்க போறாருன்னு தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே மக்கள் மத்தியில ராகவா லாரன்ஸுக்கு நல்ல பெயர் இருக்கிறதுனால அவர் நின்னா கண்டிப்பா ஜெயிக்க வாய்ப்பு அதிகம்னு அரசியல் விமர்சகர்கள் கூட கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. இந்த வதந்திகளுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி ராகவா லாரன்ஸ் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஜூன் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு என் வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவை அறிவிக்க போறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாரு. அவ்வளவுதான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அவர் சொன்ன மாதிரியே ஜூன் 11ஆம் தேதி ஒரு வீடியோ வெளியிட்டாரு ராகவா லாரன்ஸ். அந்த வீடியோல தனக்கு அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருக்கிறதையும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் தன்னை அரசியலை நோக்கி தள்ளுறதையும் அவர் ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. மக்களுக்கு இன்னும் பெரிய அளவுல சேவை செய்யணும்னா அதிகாரம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேரடியா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் என்றோ அல்லது தேர்தலில் நிக்கிறேன் என்றோ சொல்லாம என் முடிவை மக்கள் தான் சொல்லணும், அவங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஸை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சாரு. லாரன்ஸ் மாஸ்டர் அரசியலுக்கு வாராரு அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு முக்கியமான யூகங்கள் கிளம்பிச்சு. முதலாவது, தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம், விஜய்க்கும் லாரன்ஸுக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு இருக்கு. ரெண்டு பேருமே இந்த டான்ஸ், சினிமா, மக்கள் சேவைன்னு ஒரே ட்ரெக்ல போறவங்க. அதனால விஜய் லாரன்ஸை திருச்சி கிழக்கு தொகுதியில TVK சார்பா களம் இறக்க போறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு குரூப் சொல்ல ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையின் புதிய இயக்கம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூலமா பாஜக பின்னணியில லாரன்ஸ் களம் இறங்குறாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. சூப்பர் ஸ்டார் மீது அதிகமான பக்தி நம்ம ராகவா லாரன்ஸுக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதனால லாரன்ஸ் எந்த பக்கம் சாய போறாரு, விஜயா, அண்ணாமலையா, இல்ல தனிப்பாதையா அப்படிங்கிற விவாதம் கடந்த 2 வாரமா சோசியல் மீடியாவில் பெரிய விவாத பொருளா பேசப்பட்டுச்சு. எந்த பக்கம் போக போறாரு அப்படிங்கிற கேள்வி பலரால கேட்கப்பட்டுச்சு. இந்த எல்லா கேள்விகளுக்கும் விவாதங்களுக்கும் இப்போ ராகவா லாரன்ஸ் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. தன்னோட இறுதி முடிவை அறிவிச்சிருக்காரு. அவரு சொன்னது என்னன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில நான் போட்டியிட போறதா வர்ற செய்திகள் எல்லாமே வெறும் வதந்தி தான். இப்போதைக்கு நான் எந்த தேர்தலிலும் போட்டியிட போவதில்லை, நேரடியா எந்த அரசியல் கட்சியிலும் சேரும் எண்ணமும் இப்போதைக்கு இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஒரு மேலும் பேசும்போது, அரசியல் மூலமா தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, என்னோட ராகவேந்திரா அறக்கட்டளை மூலமாவே என்னால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நான் தொடர்ந்து செய்வேன். தேர்தலில் நின்று ஜெயிக்கிறத விட மக்களின் மனசுல இடம் பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. இதன் மூலமா அவர் திருச்சி கிழக்கு தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கிறது 100% உறுதியாயிருச்சு. ராகவா லாரன்ஸ் ஏன் இந்த முடிவை எடுத்தாருன்னு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ராகவா லாரன்ஸ் நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சினிமாவுல உச்சத்துல இருக்கிற இந்த நேரத்துல அவசரப்பட்டு அரசியல் சேத்துல கால வச்சா அவரோட சினிமா வாழ்க்கையும் பாதிக்கும், அவரோட அறக்கட்டளை மூலமா செய்யற சமூக சேவைகளுக்கும் அரசியல் சாயம் பூசப்படும் அப்படின்னு
அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஏற்கனவே அவர் உதவி செய்யும் போது கூட பல அரசியல் கட்சிகள் விமர்சனம் செஞ்சாங்க. இப்போ நேரடியா அரசியலுக்குள்ள வந்தா தேர்தலுக்காகத்தான் இதையெல்லாம் செய்யறாருன்னு மக்கள் தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற தெளிவான சிந்தனை லாரன்ஸுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் இப்போதைக்கு சினிமா மற்றும் சமூக சேவை மட்டுமே என் பாதை அப்படின்னு பின்வாங்கியிருக்காரு. ஆனா இப்போதைக்கு அவர் எடுத்திருக்க இந்த முடிவு அவரோட ரசிகர்களுக்கும் அவரோட மூலமா பயன்பெறும் ஏழை மக்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கும்னு சொல்லலாம். இப்போ ராகவா லாரன்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அரசியலுக்கு வரல, நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு நான் இப்படியே இருந்துடுறேன், ஆனா காலத்தினுடைய மாற்றம் நிச்சயமா ஒரு நாளைக்கு நான் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மறுபக்கம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை த்ரிஷா தான் அரசியலுக்கு வர போறாங்களோ, அவங்க தான் திருச்சி கிழக்குல இருக்க போறாங்களோ, அதாவது டிவிகேக்கு ஆதரவா த்ரிஷா தான் இருக்க போறாங்களோ, இப்படின்னு பல விஷயங்கள் வழமை போலவே சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசும் பொருளாவே மாறி இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது ராகவா லாரன்ஸ் எடுத்திருக்க இந்த முடிவு சரிதானா? ஒருவேளை த்ரிஷா தான் திருச்சி கிழக்குல போட்டிடுவாங்களோ இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.